குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இமயமலையின் மடியில் அமைந்துள்ள உத்தரகாண்ட் தேவபூமி என்று போற்றப்படுகிறது. பனிமூடிய சிகரங்களுக்கு இடையே ஆன்மீக அதிர்வுகளும் அமைதியும் நிறைந்த 5 முக்கிய ஆலயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 1. கேதார்நாத் கோயில், ருத்ரபிரயாக். நமது பயணத்தின் முதல் தலம் 12 ஜோதிர்லிங்கங்களில் மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள கேதார்நாத். சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்டது என்பது ஐதீகம். சிவபெருமான் இங்கு ஒரு காளையின் முதுகுப் பகுதியை ஒத்த வடிவில் சுயம்புவாக வீற்றிருக்கிறார். மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பனிக்காலங்களில் மூடப்பட்டு கோடையில் மட்டுமே திறக்கப்படும் ஒரு அதிசயத் தலமாகும். 2. பத்ரிநாத் கோயில், சாமோலி. அடுத்து நாம் காண்பது இந்துக்களின் மிக முக்கியமான சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியான பத்ரிநாத். அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவில் மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்குள்ள விஷ்ணு சிலை சாள கிராமக் கல்லால் ஆனது. ஆதிசங்கரரால் நிலைநாட்டப்பட்ட இந்த ஆலயம் முக்தி தரும் தலமாக போற்றப்படுகிறது. நீலகண்ட சிகரத்தின் பின்னணியில் இக்கோவில் காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். 3. துங்கநாத் கோயில், ருத்ரபிரயாக். உலகின் மிக உயர்ந்த சிவன் கோவில் என்ற பெருமை துங்கநாத் கோவிலுக்கு உண்டு. கடல் மட்டத்திலிருந்து 3680 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இது பஞ்ச கேதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாண்டவர்கள் சிவபெருமானை வேண்டி வழிபட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. மலைகளின் உச்சாணி கிளையில் மேகங்களுக்கு இடையே அமைந்துள்ள இக்கோவிலுக்குச் செல்லும் பாதையே ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தைத் தரும். 4. ஜாகேஷ்வர் கோயில்கள், ஆல்மோரா. சுமார் 124 சிறிய மற்றும் பெரிய கற்கோவில்களின் தொகுப்பான ஜாகேஷ்வர். அடர்ந்த தியோடர் காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த ஆலயங்கள் 7ஆம் முதல் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டவை. இங்குள்ள நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மிகவும் புனிதமானது. பண்டைய இந்திய கட்டிடக்கலைக்கும் அமைதியான தியான சூழலுக்கும் ஜாகேஷ்வர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். 5. யமுனோத்ரி கோயில், உத்தரகாசி. நமது பயணத்தின் இறுதித் தலம் புனித யமுனை நதி உற்பத்தியாகும் யமுனோத்ரி. இமயமலையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் யமுனை தேவி அருள்பாலிக்கிறார். இங்குள்ள சூரியகுண்ட் என்ற வெந்நீர் ஊற்று மிகவும் பிரபலம். இதில் அரிசியை மூட்டையாக கட்டி வேக வைத்து பிரசாதமாக பெறுவது இத்தலத்தின் சிறப்பு. கடினமான மலைப்பாதைகளைக் கடந்து இந்த தாயை தரிசிப்பது மனதிற்கு பேரமைதியை தரும். பக்தி, வரலாறு மற்றும் இயற்கை எழில் என அனைத்தும் ஒருங்கே அமைந்த இந்த தலங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய இடங்கள். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பயணத்தில் சந்திப்போம். நன்றி. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.